அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வேத வார்த்தை நீதிமொழிகள் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அப்படியே வாசிக்கிறோம். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். ஸோ போதகம் பண்ணுகிற அந்த போதகத்துக்கு சரியாக செவி கொடுக்கிறவள் யார்? நீதிமான். அதே நேரத்தில் ஞானம் உள்ளவன். 2 கேட்டகரியை சொல்கிறார் பாருங்கள். ஒன்று ஞானம் உள்ளவன், அவனுக்கு நீ போதகம் பண்ணினா அவன் ஞானத்தில் தேறுவான். இன்னொருத்தன் நீதிமான், அவனுக்கு நீ போதகம் பண்ணினா உபதேசம் பண்ணினா அவன் அறிவில் விருத்தி அடைவான். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள். ஞானம் உள்ளவன் இன்னும் ஞானத்தை நேசிக்கிறவனாக இருப்பான். இந்த 8வது வசனத்தை வாசிக்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஸோ ஞானம் உள்ளவன் நம்மை நேசிப்பான், ஞானம் உள்ளவன் நமக்கு செவி கொடுப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணுகிற பொழுது அவன் ஞானத்திலே தேறுவான், தேர்ச்சி அடைவான். ஸோ ஞானம் தான் மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தி ஆயத்தப்படி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மடியில் நின்று கூப்பிட்டு புத்தியனை நோக்கி எவன் பேதையோ அவனிடத்தில் வரக்கடும் என்று அழைக்கிறது. பேதமை நீங்கும்படி தான் அழைக்கப்படுகிறான். அவன் ஞானம் உள்ளவனாக இருந்தால் அந்த உபதேசத்தில் தேர்ச்சி அடைவான். ஞானம் என்பது தேவனை பற்றி அறிகிற அறிவு, ஞானம், புத்தி. அதுதான். அடுத்தது பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கிற பொழுது பாருங்கள், அவனை கண்டிக்கிறவனை அவன் வெறுக்கிறான், பரியாசக்காரன், பகைக்கிறான். ஆனால் நீதிமானுக்கு நாம் சொல்கிற பொழுது, அறிவுரை சொல்கிற பொழுது நீதிமான் என்ன பண்ணுறான்? அறிவிலே விருத்தி அடைகிறான். எந்த அறிவிலே? தேவனை பற்றி அறிகிற அறிவிலே விருத்தி அடைகிறான். தேவனை அன்பிலே விருத்தி அடைகிறான். தேவனுடைய பண்புகளிலே விருத்தி அடைகிறான். தேவனுடைய குணங்களிலே விருத்தி அடைகிறான். பாருங்கள், அறிவில் விருத்தி அடைகிறான். அந்த அறிவு இருந்தால் தான் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். அனைவரோடும் அன்புள்ளவர்களாக, நேசிக்கிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, ஒற்றுமையாக நாம் வாழ முடியும். ஒருவருக்கு உதவி செய்ய முடியும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ முடியும். ஆகவே ஒருவேளை நீங்கள் போதகம் செய்து சோர்ந்து போயிருக்கீங்களா? அல்லது உபதேசம் பண்ணி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அல்லது போதகம் பண்ணுறவர்களை வெறுக்கிறீர்களா? உபதேசம் பண்ணுறவர்களை வெறுக்கிறீர்களா? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ஞானத்தில் தேர்ச்சி அடையும்படி உபதேசத்துக்கு செவி கொடுப்பீர்கள், போதகத்திற்கு செவி கொடுப்பீர்கள். நீங்கள் நீதிமானாக இருந்தால் நீதியின் தத்துவத்திலே வளரும்படி, நீதியின் கிரியைகளிலே பெருகும்படி, அந்த அறிவை பெற்றுக்கொள்ளும்படி, விருத்தி அடையும்படி நீங்கள் உபதேசத்திற்கு செவி கொடுப்பீர்கள். உபதேசத்தையும் போதகத்தையும் வெறுத்தா, கடிந்து கொள்வதை வெறுத்தா, நீங்கள் எந்தென்றைக்கும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள போகிறதும் கிடையாது. நீங்கள் நீதியை தேட போகிறதும் கிடையாது, நீதிமானை மாறப் போகிறதும் கிடையாது. ஆனால் தேவனுடைய விருப்பமெல்லாம் நாம் நீதிமான்களாய் நம்மை மாற்றுவதற்காகத்தான் பூமியில் வந்தார். ஆகவே இந்த காலை வேளையில் தேவனுடைய உபதேசத்திற்கு, போதகத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்களா? ஞானத்தில் தேர்ச்சி அடைவீர்களா? அறிவையில் பெற்றுக்கொள்வீர்களா? அறிவியலை விருத்தி அடைவீர்களா? அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றென்றும் இருக்கும். தேவன் உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களை வாக்கிய பண்ணுவார், வெற்றி சிறக்க பண்ணுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அறிவில் விருத்தி அடைவான் என்று சொல்லி நீதிமொழி 9:9 கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நாங்கள் போதகத்தை அலட்சியம் செய்யாமல், உபதேசங்களை வெறுத்து விடாமல், ஆண்டவரே விருப்பமுள்ள பிள்ளைகளாக வாஞ்சியோடு அவைகளை கேட்டு ஞானத்திலும் நீதியிலும் வளரும்படி, பெருகும்படி எங்களை ஆசீர்வதிப்பீரா. அதன் நிமித்தமாக இந்த பூமியில் எங்களை பாக்கியவானாய், பாக்கியவதியாய் நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.